ஒரு காலத்துல தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த நடிகைகள் பல பேர் வந்துட்டு தற்போது எங்க போயிருக்காங்க அப்படின்ற விஷயமே தெரியலங்க. சில பேர் வந்துட்டு ரியாலிட்டி ஷோல வந்துட்டு ஜட்ஜா உட்காந்துட்டு இருக்காங்க. சில பேர் வந்துட்டு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா படத்துல அப்படின்னு வழிமேல் வீழ் வைத்து காத்து கொண்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனா பல பேர் வந்துட்டு அட்ரஸே தெரியாம காணாம போயிருக்காங்க அப்படின்றதாங்க உண்மையான விஷயம். அதுல வந்துட்டு மணிரத்னம் இயக்கத்துல அரவிந்த் சாமி நடித்த ரோஜா படத்துல நடிகையாக நடித்து பயங்கரமா ஃபேமஸ் அடைந்தவங்க தான் மதுபாலா. அதன் பிறகு வானமே இல்லை, ஜென்டில்மேன், மிஸ்டர் ரோமியோ போன்ற பல படங்களில் வந்துட்டு கதாநாயகியாக வேடமிட்டு நடித்திருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு கூட சில படங்களில் சிறிய கேரக்டர்கள்லாம் நடிச்சு வந்திருக்காங்க மதுபாலா. தற்போது இவங்களோட நிலைமை என்ன தெரியுமாங்க? ஹிந்தி சீரியல்ல வந்துட்டு நடிகைகளுக்கு அம்மாவாக நடிச்சு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். பாகுபலி படத்திற்கு கதை எழுதிய ராஜமௌலியின் தந்தை விஜேந்திர பிரசாத் கதையில் உருவாகி வரும் இந்தி டிவி தொடர் தான் ஆரம்பம். இதுல மாஜி நடிகை ராதாவின் மகள் கார்த்திகா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு தேவசேனா கதாபாத்திரத்தை நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அம்மாவாக நடிக்கிற கதாபாத்திரத்தை தான் வந்துட்டு நம்மளுடைய மதுபாலா தற்போது நடிச்சு வந்துட்டு இருக்காங்களாம். பாகுபலி படத்துல வந்துட்டு நம்மளுடைய ரம்யா கிருஷ்ணனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்துச்சோ அதே அளவுக்கு இந்த நாடகத்துல நம்மளுடைய மதுபாலாவுக்கு முக்கியத்துவம் இருக்கான். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க? இந்தியில இந்த நாடகம் ஒளிபரப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நாடகம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு தமிழ்ல ஒளிபரப்பு செய்ய உள்ளதாக செய்திகள்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. தமிழ்ல மூத்த நடிகைகள் ஒருவரான இவங்க தமிழ்ல வரும் சீரியலுக்கு அம்மாவாக நடிச்சு வந்துட்டு இருக்கிற விஷயம் வந்துட்டு தற்போது ரொம்பவே சர்ச்சையாக கோடம்பாக்கத்துல பேசப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஒரு காலத்துல இவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு நம்பர் 1 நடிகையாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு தற்போது எல்லாம் வந்துட்டு இவங்க பேச எதுலையுமே காட்டுறதே இல்லை. அப்படி இருக்க இவங்க சீரியல் நடித்து தற்போது அந்த சீரியல் தமிழ்ல வரப்போகுது அப்படின்ற விஷயம் ஓரளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமான விஷயம் தாங்க வந்துட்டு இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவும் வந்தா ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.